இன்று சிறிய படிகள் வியக்கத்தக்க வழிகளில் உங்கள் நிதி எதிர்கால போக்கை மாற்ற முடியும். இது சுருக்கமாக கூட்டு வட்டியின் சக்தியாகும். கூட்டு வட்டி என்பது ஒரு ஆரம்ப முதன்மை தொகையிலிருந்து வட்டி பெறும் செயல்முறையாகும். பின்னர் மேலும் திரட்டப்பட்ட வட்டியிலிருந்தும் கூட. சுருக்கமாக வட்டி மீதான வட்டி அல்லது முதலீடுகளின் விஷயத்தில் வருமானத்தின் மீதான வருமானமாக இதை நினைக்கலாம். இதோ எப்படி கூட்டு வட்டி எளிய வட்டியிலிருந்து வேறுபடுகிறது என்பதை நாம் விளக்குவோம். ஒற்றை முதலீட்டை கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது ஒரு வருட காலத்திற்கு 10,000 ரூபாய்க்கு 8% வட்டி. இதுதான் உங்கள் முதல் தொகை மற்றும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 800 ரூபாய் வட்டியை ஈட்டுகிறீர்கள். 4 வருடங்களின் முடிவில் உங்கள் முதலீட்டின் சந்தை மதிப்பு 13,200 ரூபாயாக இருக்கும். இப்போது கூட்டு வட்டியில் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் சம்பாதிக்கும் வட்டி உங்கள் முதன்மை தொகையில் சேர்ந்து விடுகிறது. இது உங்கள் வட்டி வருமானத்தை அடுத்த வருடம் அதிகரிக்கும். எனவே கூட்டு வட்டியின் கீழ் 4ஆம் ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு 13,604 ரூபாய் என்கிற சந்தை மதிப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லை. உண்மையில் கூட்டு வட்டியின் மாயத்தை காண இன்னும் 2 விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். முதலில் சீக்கிரமாகவே முதலீடு செய்ய துவங்க வேண்டும். உங்களுக்கு 25 வயது என்று வைத்துக் கொள்வோம் மற்றும் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் 8% வட்டியில் 6,000 ரூபாய் மிதமான முதலீடு செய்கிறீர்கள் மற்றும் அதே வருவாய் விகிதத்தில் 45 வயது சக ஊழியர் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் முதலீடு செய்கிறார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் 65 வயது ஆகும்போது நீங்கள் இருவரும் முதலீடு செய்த மொத்த தொகை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இறுதி முடிவுகள் கணிசமாக மாறுபடும். எனினும் நீங்கள் சிறிய தொகையை முதலீடு செய்தாலும் நீங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப வயதில் ஆரம்பித்ததால் உண்மையில் இது நீங்கள் சிறந்த வருமானத்துடன் முடிப்பீர்கள் என்பதை உறுதி செய்யும் மற்றும் ஒட்டுமொத்தமாக நிறைய செல்வத்தை அளிக்கும். எங்களின் 2வது அறிவுரை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும். அப்போதுதான் உண்மையான மாயம் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள். இதோ ஒரு உதாரணம். ஆண்டுக்கு 12% வட்டியில் நீங்கள் மாதத்திற்கு 10,000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் 10 ஆண்டுகளில் நீங்கள் சுமார் 23 லட்சத்தை வைத்திருப்பீர்கள். அதாவது 25 ஆண்டுகளில் 1,88,00,000 ரூபாயாகும். மற்றும் இதை 35 ஆண்டுக்கு அதிகரித்தால் உங்களின் 42 லட்சம் ரூபாய் முதலீடு உங்களுக்கு கார்பஸ் தொகையாக 6,43,00,000 ரூபாயை கொடுக்கும். அதாவது நீங்கள் உங்கள் 10வது மற்றும் 35வது ஆண்டின் இடையே செய்த 30 லட்சம் மற்றும் அதற்கு மேற்பட்ட முதலீட்டில் உங்களுக்கு வருகிற வருமானத்தை 6,02,00,000 ரூபாய்க்கும் மேல் அதிகரிக்கும். இது உங்கள் கூடுதல் முதலீட்டில் இருந்து சுமார் 20 மடங்கு அதிகமாகும். இதற்கு அர்த்தம் முதலீட்டை தொடங்குவதில் சிறு தாமதம் என்றால் கூட நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு சாத்தியமான நிறைய செல்வத்தை இது செலவாக்கும். ஏனென்றால் இப்போது உங்கள் பணம் அது வளருவதற்கு ஒரு குறுகிய காலத்தை வைத்திருக்கும். கூட்டு வட்டியின் சக்தி ஆரம்பத்தில் முதலீடு செய்ய தொடங்குகிற யோசனைகளுடன் இணைந்தது மற்றும் நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்திருப்பது முதலீட்டு சூத்திரதாரிகளின் தங்க முக்கோணமாக கருதப்படலாம். இந்த மூன்றும் ஒன்றாக வேலை செய்யும் போது ஒரு திறமையான முதலீட்டாளருக்கு ஆச்சரியமான விஷயங்களை செய்ய முடியும். எனவே செல்லுங்கள், இன்றே தொடங்குங்கள். கூட்டு வட்டியின் சக்தியை பற்றி மேலும் அறிந்திட நீங்கள் முதலீட்டு ஆலோசகரின் ஆலோசனையை பெறலாம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.